ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல் மேட்ச் மலையாள நோ ரிசல்ட்னு முடிஞ்சதால இன்னைக்கு மான்செஸ்டர் நடக்க போற செகண்ட் T20 மேட்ச் மேல பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சீரீஸ்ல லீடு எடுக்க போறது யாரும் டிசைட் பண்ண போற மேட்ச் இதுதான். போன மேட்ச்ல மழை வரதுக்கு முன்னாடி நம்ம பசங்க ஆடின ஆட்டத்தை பார்த்தீங்களா? இங்கிலாந்து பவுலரை வச்சு செஞ்சாங்க. ஆனா துரதிருஷ்ட விதமா மழை வந்து மொத்தமா சொதப்பிடுச்சு. சரி, இன்னைக்கு மேட்ச்ல இந்தியாவோட பலம் என்ன, வீக்னஸ் என்ன, பிளேயிங் லெவன்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, சஞ்சு சாம்சனோட நிலைமை என்ன, இதெல்லாம் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல போன மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். ஏன்னா அதுல இருந்து தான் இந்தியாவோட கரண்ட் ஃபார்ம் நமக்கு தெரியுது. டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்த நம்ம இந்தியன் டீம் ஆரம்பத்துல இருந்து அதிரடி தான். ஓபனர் அபிஷேக் சர்மா சும்மா அண்டர் பிரஷர்லயும் மிரட்டலா ஆடி 59 ரன்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பொறுப்பா ஆடினாலும் கேப் கிடைக்கும் போதெல்லாம் பவுண்டரி 6ன்னு பிரிச்சு மிஞ்சு 68 ரன் அடிச்சாரு. கடைசியில சிவன் துபேயோட பினிஷிங் அதிரடியால இந்தியா 20 ஓவர்ல 189 ரன் கூச்சாங்க. இங்கிலாந்து கண்டிஷன்ல 189 ரன்ன்றது ஒரு வின்னிங் டோட்டல் தான். ஆனா பேட்டிங் முடிஞ்ச உடனே மழை வந்து மேட்சே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா இப்போ செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சஞ்சு சாம்சன். வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் சஞ்சு சாம்சனுக்கு டைம் சரியா போகல அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து 3 மேட்ச்ல அவரால் பெரிய ஸ்கோர் பண்ணவே முடியல. இதனால சஞ்சு சாம்சனுக்கு இங்கிலாந்து சீரீஸ்ல ஒழுங்கா சான்ஸ் கிடைக்குமா, கிடைச்ச சான்ஸை அவர் பயன்படுத்துவாரா அப்படின்னு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் நடுவில் பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டோட 14 வயது வீரர் இளம் புயல் வைபவ் சூரியவம்சி டீமுக்குள்ள இருக்காரு. ஒருவேளை சஞ்சு சாம்சனுக்கு இன்னைக்கு பிரேக் கொடுத்துட்டு வைபவ் சூரியவம்சிக்கு டெபியூ சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. தினேஷ் கார்த்திக் கூட இதை பத்தி அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனா என்ன கேட்டா சஞ்சு சாம்சன் ஒரு குவாலிட்டி பிளேயர். இன்னைக்கு மேட்ச்ல அவருக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா ஒரு தரமான கம்பேக் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அப்படியே ஆப்போசிட் இருக்கிற இங்கிலாந்து டீமை பார்த்தோம்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு பெரிய பலம். போன மேட்ச்ல அவங்க பவுலிங்ல கொஞ்சம் ரன்ஸ் விட்டு கொடுத்தாலும் சாகிப் முகமது மிரட்டலா பவுலிங் பண்ணி 3 விக்கெட் தூக்குனாரு. அவரோட ஸ்விங் அண்ட் லைனு நம்ம இந்திய பேட்ஸ்மேனுங்களுக்கு இன்னைக்கும் கொஞ்சம் டப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜோஸ் பட்லர் கேப்டன்சில இங்கிலாந்தோட பேட்டிங் லைன் அப் எப்போ ஃபார்முக்கு வரும்னே சொல்ல முடியாது. ஸோ நம்ம பவுலர்கள் இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். இன்னைக்கு மேட்ச் நடக்க போற மான்செஸ்டர் பிச்சு பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஆனா இங்கிலாந்து வெதர் எப்போ மாறும்னு நமக்கே தெரியாது. இன்னைக்கு மழை வராம 40 ஓவர் முழுசா நடக்கணும்னு வேண்டிக்குவோம். இந்தியன் டீம்ல பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பயங்கரமான நெக் டு நெக் ஃபைட் இருக்க போகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச்ல டாஸ் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாமா இல்ல சேசிங் பண்ணலாமா, அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.